நெய்வேலி என்எல்சி சுரங்கத்திற்குள் சிவசங்கரன் என்பவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், சிவசங்கரன் சுரங்க பணியாளராக வேலை பார்ப்பவரா? யார் அவர்? பின்னணி என்ன? எப்படி இருந்தார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கா? என்எல்சி முதலாவது சுரங்கத்தில் இன்று காலை ஒரு வாலிபரின் உடல் கிடந்திருக்கிறது. அதை என்எல்சியில் பணியாற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கை காலை பிடித்து மேலே தூக்கி வரும் காட்சி என்பது சமூக வலைதளங்களில் வைரலானது. குறிப்பாக ஒருவர் உடல் உயிரிழந்து கிடந்தாலோ அல்லது யாரேனும் அடிபட்டு கிடந்தாலோ சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும். ஆனால் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அவரை அப்படியே வெளியே தூக்கி வந்து போடும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலானது. இந்நிலையில் அவர் குறித்து விசாரணை செய்த போது அவர் தொப்புளி குப்பத்திற்கு உறவினர் வீட்டிற்கு வந்ததாகவும், அவர் பெயர் சிவசங்கர், அவர் சிதம்பரத்தை சேர்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. சிதம்பரத்திலிருந்து உறவினர் வீட்டுக்கு வந்து அவர் சுரங்கம் அருகே சென்ற போது அவர் எப்படி உயிரிழந்தார் என்றும் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்காகவும், இதற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படைதான் காரணம் என அவரது உறவினர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தொழில் பாதுகாப்பு படையினர் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்து விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இது சம்பந்தமாக காவல்துறையிடம் நாம் விசாரித்த போது ஏறேனும் அடிபட்டிருந்தாலோ அல்லது உயிரிழந்து கிடந்தாலோ அது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிந்தால்தான் காவல்துறை அந்த சம்பவ இடத்திற்கு சென்று முறையாக விசாரணை நடத்தி அவர் உயிரிழப்பு குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும். ஆனால் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அங்கிருந்து எதற்காக தூக்கி வந்தார்கள் என்ற ஒரு சந்தேகத்தை காவல்துறை எழுப்புகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் தற்போது அந்த சிவசங்கரின் உடல் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினால் தான் தாக்கப்பட்டு உயிர்ந்ததாக அவரது உறவினர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். ஆனால் என்எல்சி தரப்பில் எந்த விதமான தகவலும் தெரிவிக்கவில்லை. இது சம்பந்தமாக தற்போது நெய்வேலி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர் உயிரிழப்பில் அவரது உறவினர்கள் கொடுக்கும் சந்தேகம் உண்மையாகவா இருந்ததா அல்லது வேறு ஏதும் காரணமா அல்லது அவர் தவறி விழுந்து விட்டாரா, இப்படி பல்வேறு கோணங்களில் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. எது எப்படியாக இருந்தாலும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உயிரிழந்தவரின் உடலை எப்படி வெளியே கொண்டு வந்தார்கள், எதற்காக அவர்கள் தூக்கி வந்து வீசினார்கள் என்ற ஒரு தகவலை தற்போது அவர்கள் வைத்து இந்த போராட்டத்தை முன்வைத்து வருகிறார்கள். இதனால் அங்கு ஒரு பதட்டமான சூழல் உள்ளது. தொடர்ந்து போலீசாரும் அங்கு அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், மற்ற பகுதிகளில் இதுபோல் மக்கள் கூடிவிட்டால் பிரச்சனை அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் தற்போது அந்த பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. முறையான விசாரணைக்கு பிறகுதான் இறப்புக்கான காரணம் என்ன என்று தெரிய வரும். விளக்கங்களும் கிடைக்கப்பெறும். நாம் பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.